ஃபுடி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துலயே சூப்பரான மாங்காய் ஊறுகாய் தாங்க செய்ய போறோம். அதுவும் மாங்காயும் பச்சை மிளகாயும் வச்சு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல நம்ம பண்ண போறோம். நம்ம எப்பயுமே செய்யற மாதிரி மாங்காய் ஊறுகாய் வந்து நிறைய வீடியோ வந்து ஃபுடி தமிழால அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்க. அது ரெகுலரா நம்ம செய்யறது. ஆனா இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நார்த் இந்தியன் சைட்ல இந்த மாதிரி செய்வாங்க. இந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மாங்காய் பச்சை மிளகாய் ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள்: மாங்காய் 4, பச்சை மிளகாய் 25, கருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 2 டேபிள் ஸ்பூன், மல்லி 4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் 1/4 லிட்டர், உப்பு 3 டேபிள் ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ ஊறுகாய் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கிளிமூக்கு மாங்காய் எடுத்துருக்கோம். பச்சை மாங்காயை எது கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா கழுவணுங்க. அது கூட இந்த பச்சை மிளகாய் கழுவிட்டு ஒரு துணியில நல்லா துடைச்சிட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் எடுத்துக்கணும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் மாங்காய் வந்து நம்ம கட் பண்ண போறோம். மாங்காய் வந்து தண்ணி இல்லாம நல்லா காஞ்சிருச்சு. அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். மாங்காய் எல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். அதில் இருக்க காம்பெல்லாம் எடுத்துட்டு பச்சை மிளகாயும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஆனால் இந்த அளவுக்கு நம்ம பெருசாக கட் பண்ணிவிட்டு இப்போ பச்சை மிளகா மாங்காய் ரெண்டுமே கட் பண்ணியாச்சு. இதே நல்லா ட்ரையாக காய வச்சு எடுத்துக்கணும். அதில் வந்து இந்த மாங்காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாத்திரமும் நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வந்திருக்கேன். அதில் வந்து இந்த மாங்காய் வந்து 1-2 அரைச்சதை வந்து சேர்த்துக்கலாம். ஊறுகாய் அப்படிங்கிறதுனால எதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ட்ரையான பாத்திரம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ எல்லா மாங்காயும் 1-2 நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். ரொம்ப நைஸாகவும் இல்லை, 1-2 இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் இந்த மாதிரி 1-2 தான் அரைக்கணும். ரொம்ப நைஸாக வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மாங்காயும் பச்சை மிளகாயும் அரிஞ்சு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோங்க. அடுத்ததாக இந்த ஊறுகாய்க்கு தேவையான நல்லெண்ணெயை வந்து சூடு பண்ணி நம்ம ஆற வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும். அடுத்ததாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சோம்பு, கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகு இது எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதெல்லாம் வறுபட்டுருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து சூடு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக்கிக்கலாம். இந்த மாங்காவும் பச்சை மிளகாயும் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கோம். அதே பாத்திரத்தில் நம்ம அரைச்ச பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி பருவருன்னு அரைச்சா போதும்.
அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, அடுத்ததாக கரிஞ்சீரகம். இது கூட நம்ம ஆற வச்சிருக்கிற நல்லெண்ணெய், சூடு பண்ணி ஆற வச்சுருந்தோம் அந்த நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாங்காயும் பச்சை மிளகாயும் வச்சு நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு ஊறுகாய் நம்ம செஞ்சு முடிச்சாச்சுங்க. இது அப்படியே ஊறணும். உடனே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இனி ஊறும் பொழுது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இதில் கரிஞ்சீரகம் எல்லாமே நம்ம இதில் போட்டிருக்கோம். ஊறுகாய் அப்படின்னு சொன்னாவே நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம்னா கடுகு, வெந்தயம் அதை தான் நம்ம சேர்த்துவோம். அதை விட்டா பெருங்காயத்தூள் சேர்த்துவோங்க. இதை தவிர இதை தாண்டி சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாமே சேர்த்து இந்த ஊறுகாய் நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காயை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இந்த ஊறுகாயை கண்ணாடி பாட்டில்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சதை நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாங்க. மேலே கொஞ்சம் எண்ணெய் நிற்கிற மாதிரி இருந்தால் இது 1 மந்த் வரைக்குமே வச்சு பயன்படுத்த முடியும். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மாங்காய் பச்சை மிளகாய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ நிறைய பேத்துக்கு இருக்கிற ப்ராப்ளமே வெயிட் அதிகமாக இருக்குது. அது வெயிட்டை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க ப்ராப்ளம். அதுக்காக நிறைய விதமான டயட் ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, நிறைய யோகா போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நானுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய பாடி கரெக்டான இருந்தால் தான் நம்மளால் வேலை செய்ய முடியும். அது எந்த வயசானாலும் சரி. அப்போ நம்ம சாப்பாடு தான் நம்ம முக்கியமாக பார்க்கணுங்க. என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் என்ன பண்ணனாலும் நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்காக நம்ம இப்போ ஒரு டயட் சார்ட் மாதிரி ஒரு டயட் லஞ்ச் மெனு நம்ம பண்ண போறோங்க. அடுத்ததான் பீட்ரூட் பொரியல் செஞ்சுக்கலாம். கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதை 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு இந்து உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்காக உப்பு இப்பயே சேர்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம திருவி வச்சிருக்க தேங்காய் சேர்த்து எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம கருவேப்பிலை பொடி அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெள்ளை உளுந்து வறுத்துக்கலாம். அது கூடயே கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். அது கூட 2 வரமிளகாய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு. இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. அது கூட கருவேப்பிலை 1 கப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதே சூட்டில் கருவேப்பிலை சூடாயிரும். இதிலே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக்கிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக செஞ்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடியை வச்சு நம்ம சாதம் கலரிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அந்த பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாதம் 1 கப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கலரிக்கலாம்.